வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணியின் பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சாவகச்சேரியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 11 பேர் பலி, மேலும் 5 காயம். பரீட்சை நிலையத்துக்கு வாளொன்றை எடுத்து சென்ற மாணவன் கைது. புசல்லாவையில் குழவிக்கோட்டு கிழக்காகி ஒருவர் பலி. அதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலாவை நியமிக்கக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சங்கத்தானி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 5 பெண்களும் அடங்குகின்றனர். விபத்துக்குள்ளான வேன் வீதியை விட்டு விலகி பயணிக்கும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. களுத்துறை மில்லனிய பகுதியிலிருந்து யாத்திரை சென்று கொண்டிருந்த வேன் ஒன்றை பஸ்ஸில் மோதியது. இரு வாகனங்களும் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. விபத்தில் சிக்கிய பஸ்ஸின் சாரதி சம்பவத்தை விவரித்தார். இடது பக்கம் அவங்களோட வேன் வந்த வேன் திரும்பி போட்டு டக்குன்னு நான் போன பக்கத்து திரும்பி நான் பஸ்ஸை நிப்பாட்டி போட்டேன். அப்படியே ஒன்று தான் அடிச்சாதான் ஹோம் சைட்டால வந்து அடிச்சேன். எந்த போன பக்கத்திலேயே நான் நின்றுட்டேன். சரியா அது என்ன நடந்தாலும் தெரியல. நான் வாரதை பார்த்தேன். நான் கண்டுட்டு நான் நிப்பாட்டி போட்டேன். நிப்பாட்டின உடனே தான் வந்து அடிச்சது. அந்த இடத்துல ஸ்பொட்டிலேயே இந்த பஸ் நிற்குது. அவன் நித்திர கொண்டாரா இல்ல வேற என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இடிச்சது பிறகு எனக்கே தெரியாது என்ன நடந்ததுன்னு. வந்து அடிச்சது மட்டும் அந்த வாகனம் வந்ததை கண்டனா, மற்றும்படி ஒன்றுமே தெரியாது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் காயமடைந்தவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். பஸ் ஒன்று கோன் அடிச்சோண்டு வந்தது. நாங்க திரும்பி பாக்குற கடையில இன்னொரு காயஸ் ஒன்று வந்து திரும்பி பார்க்க பெரிய சத்தம் தான் கேட்டது, வேற ஒன்றும் கேட்கல. அதுல இருந்தார்கள் நாங்க உடனே பார்த்தோம்னு நினைச்சாங்க ஒரு தரம் தப்பே இல்லை என்று. டயர் பிடிச்சமா சத்தம் கேட்டதோட அப்படியே திரும்ப பஸ்ஸுக்குள்ள அப்படியே வேன் போயிடுது. ஆனா டயர் பஸ்ல முட்டி தான் டயர் பிடிச்சிருக்கு. உடனே வந்து சுத்தி நடாக்கெல்லாம் தூக்கி ஏற்றி கொண்டு போனது. 3 பேர் கொஞ்சம் உயிரோட இருந்த மற்ற நம்பிக்கையில தான் ஏற்றினாங்க. விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் சடலங்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்தன. காயமடைந்து 6 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பெண்ணொருவர் உயிரிழந்தார். அதற்கமைய விபத்தில் 5 பெண்களும் 6 ஆண்களும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட 5 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சத்யமூர்த்தி தெரிவித்தார். காயமடைந்தவர்களில் 5 பேர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விபத்து தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இன்று காலை கம்பஹா ரயில் கடவை மூடியிருந்த சந்தர்ப்பத்தில் அதனூடாக பயணிக்க முற்பட்ட பெண் ஒருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் கழனி வெதமுள்ள பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான 60 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று நிறைவடைந்தது. பரீட்சையின் இறுதி நாளான இன்று கோட்டாஞ்சேரி பகுதியில் பரீட்சை நிலையத்திற்கு கூறிய ஆயுதம் ஒன்றை எடுத்துச் செல்ல முயற்சித்த மாணவனை போலீசார் கைது செய்தனர். குடையொன்றிற்குள் வாளொன்றை சூட்சுமமான முறையில் மறைத்து எடுத்துச் செல்ல முயற்சித்த மாணவனை போலீசார் கைது செய்தனர். எவ்வாறாயினும் குறித்த மாணவன் இன்றைய பரீட்சையில் தோற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக போலீசார் கூறினர். கொத்மலை மாவில பகுதியில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். புசல்லாவ ரச்சல் தோட்டத்தை சேர்ந்த 50 வயதான ஒருவரை இன்று பிற்பகல் குளவிக்கோட்டுக்கு இலக்கானார்.
குளவிக்கொட்டுக்கு இலக்கானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே உயிரிழந்திருப்பதாக வக்குப்பிட்டிய வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இவர் தொழிலுக்கு சென்று வீடு திரும்புகையில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் குளவிக்கொட்டுக்கு இலக்கானதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சடலம் வக்குப்பிட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. புலனர்வை புதிய நகர் பகுதியில் பிரதி போலீஸ் மாதிபரின் வாகன சாரதியாக சேவையாற்றிய போலீஸ் சார்ஜன் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் மதிரிகிரிய குசும்புக்குண பகுதியில் வசித்து வரும் 49 வயதான ஒருவர் ஆவார். இவர் புலனர்வை புதிய நகர் பகுதியில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் சேவையாற்றி வந்த கான்ஸ்டபிள் ஒருவரின் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையின் பின்னர் மோட்டார் சைக்கிளை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. எவ்வாறாயினும் மின்னேறிய ஆலய பஸ்நாயக்க நிலைமையின் தகவலுக்கு அமைய இன்று நண்பகல் மின்னேறிய வாவிக்கு அருகில் இருந்து மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் நலன் கருதி புதுக்குடியிருப்பில் அமைக்கப்பட்ட அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஒளிரும் வாழ்வு அமைப்பின் புதுக்குடியிருப்பு பிரதேச அலுவலகம் உருவாக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தை இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் திறந்து வைத்தார். தொடர்ந்து நாம் எமது பிள்ளைகள் எமது சந்ததி கையேந்துபவர்களாக மாறக்கூடாது. எம்மவர்கள் தங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற வகையிலே தொழில்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தொழிற்பேட்டையை அமைத்து தாருங்கள். அவர்கள் சுயமாக உழைப்பதற்கு நீங்கள் அதற்குரிய ஒரு வழிவகையை எங்களுக்கு காட்டி தாருங்கள். இன்று யுத்தம் முடிந்து 7 வருடங்கள் முடிவடைந்த நிலையிலும் படுக்க ஒரு கட்டில் இல்லாது, இருக்கை மனசல கூட வசதி இல்லாது எம்மவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி கொண்டு வருகின்ற விடயம், இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவர்களுடைய மறுவாழ்வு, அவர்களுடைய பிள்ளைகள் இந்த எதிர்காலம் தொடர்பாக அதிகூடுன கவனம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் எடுத்து சொன்னாலும் கூட, ஆனால் அது உண்மையிலே நடைமுறையில் என்பது எங்களுக்கு கவலையான விடயம். ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ராணுவத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், அவர்களுடைய மாற்றுத்திறனாளிகள் அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, ஏனைய தேவைகளுக்கு இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்திலே பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குகிறது பாதுகாப்பு செலவினம் என்ற காரணத்துக்காக. ஆனால் அதே ராணுவத்தால பாதுகாப்பு தரப்பால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இனம் இன்றைக்கு நடக்க முடியாது, பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த ராணுவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாள் அரசாங்கமாக இருந்தாலும் சரி அல்லது தற்போது இருக்கிற இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் எவ்வளவு நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். கிளிநொச்சியில் இருக்கும் ஒரு 66 பெண்மணிகளுக்கு நாங்கள் வாழ்வாதாரம் கொடுப்பதாக இருக்கின்றோம். அதே போன்று இங்கே புதுக்குடியிருப்பு குழந்தைகள் படிப்பு, நாங்கள் இந்திய அரசாங்கமும் உங்களுக்கு அந்த புலமை பரிசல் உதவிகள் தேவைப்பட்டால் எங்களுடன் நேரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த குழந்தைகளை இந்தியாவுக்கு மேற்படிப்புக்கு படிக்க வைக்க நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்போம். இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 28 வீதமான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மக்கள் வாழ்கின்றார்கள் என்பது வடமாகாண சபையினுடைய கணக்கீட்டின்படி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை முல்லைத்தீவு மாவட்டத்தான் 5 மாவட்டங்களிலே பாரிய குற்றங்கள் இழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக முன்வைக்கப்படுகின்றது. இலங்கையில் மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் காணப்படும் சிக்கல் நிலை என்ன? அது நிறைவேற்றப்பட வேண்டுமா? இவை தொடர்பான நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. எத்தகைய குற்றம்னாலும் அந்த குற்றங்களை குற்றவாளி உணர்ற வகையிலான தண்டனை வழங்கணுமே தவிர, குற்றங்களை உணராம உடனடியாக செத்து போறதுக்கு வழங்குற மரண தண்டனை தீர்வாகாது. கொடூரமான குற்றங்கள் செய்யப்படுகின்ற பொழுது மரண தண்டனை வழங்கப்படுவதுதான் சிறப்பானதாக இருக்கும். அப்பொழுதுதான் அதே போன்ற குற்றங்களை செய்பவர்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கும். அதை பார்த்து மற்ற நபர்கள் திருந்துவாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு தண்டனை குற்றத்துக்கு முடிவாகாது. மரண தண்டனை காலங்காலம் வழங்கப்பட்டு வந்தாலும் குற்றங்கள் குறைஞ்சபாடில்லை, கட்டாயமா வேணும். மரண தண்டனை நாங்கள் அமல்படுத்திட்டோம் என்று சொன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பயம் ஒன்று வரும். அந்த பயத்தில் சட்டத்தின் கீழ நிறைய குற்றங்கள் குறைக்கப்படும். கதிர்விடும் இந்த சூரிய வெளிச்சம் இனம், மதம், மொழி கடந்து அனைவருக்கும் பொதுவானது. ஆனாலும்
மரண தண்டனை கைதிகளுக்கு அது அரிதானது, வரையறையுடையது. மரண தண்டனை அமுல்படுத்தப்படுதலில் உள்ள கருத்து மோதல்களுடன் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றோம். உயர்ந்து பறந்த மதில் சுவர்களும் துப்பாக்கி தாங்கிய போலீசாரின் நடமாட்டமும் சிறை பாதுகாப்பை சங்கீதமாய் சொல்லின. மரண தண்டனை கைதிகள் தனியான பிரிவில் விசேட பாதுகாப்புடன் ஒரு கூடத்திற்கு ஒருவர் அல்லது மூவர் என்ற அடிப்படையில் அடைக்கப்படுவது வழமை. நாளொன்றுக்கு உடற்பயிற்சிக்காக சிறைக்கூடம் திறக்கப்படும் 40 நிமிடங்களில் மாத்திரமே மரண தண்டனை கைதியின் உடலை சூரிய ஒளி தீண்டும். மரண தண்டனை நிறைவேற்றப்படாமையினால் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. විශාල ජනගහනයක් මරණීය දණ්ඩනයේ නියමුණු සිරකරුවන් සිටින නිසා අපිට ඇත්තටම ප්‍රධාන ආයතනවල එම සිරකරුවන් රඳවා තබා ගැනීමට ඉතාමත් අපහසුයක් තියෙනවා. ඉතින් ඒ නිසා මේගොල්ලන්ව අපි ප්‍රාදේශීය බන්ධනාගාරවලවත් විශේෂ අංශ ස්ථාපිත කරලා අපි ඒ අංශවලට යොමු කරලා තියෙනවා. பேபிலோன் குடியரசின் மன்னன் ஹமுராபியினால் கிமு 8ஆம் நூற்றாண்டில் மரண தண்டனை முதலில் அமுல்படுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அன்று முதல் உலகின் பல்வேறு நாடுகளிலும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு வந்தது. மனித உரிமை அழுத்தங்களினால் கடந்த ஆண்டின் இறுதி வரை 102 நாடுகள் மரண தண்டனையை முற்றாக நீக்கியுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் 140 நாடுகளில் மரண தண்டனை நடைமுறையில் உள்ளதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டுகின்றது. உலகளவில் 2014ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2015ஆம் ஆண்டில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50% விட உயர்வடைந்துள்ளது. 2015இல் சீனா, ஈரான், பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலேயே அதிக அளவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. தலையை துண்டித்தல், மின்சாரம் பாய்ச்சல், தூக்கிலிடல், விஷ ஊசியேற்றல், தலையின் பின்புறத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தல் ஆகிய முறைமைகளினூடாக மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இலங்கையை ஆட்சி செய்த ஆளுநர் சர் ஃபிரெட்ரிக் 1802இல் தூக்கு தண்டனையை இலங்கையில் அறிமுகப்படுத்தினார். அதே ஆண்டு பிப்ரவரி 10ஆம் திகதி முதலாவது தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக அறிய முடிகிறது. பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவினால் 1956இல் மரண தண்டனை நீக்கப்பட்டாலும் அவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து 1959இல் மரண தண்டனை மீண்டும் கொண்டு வரப்பட்டது. இலங்கையிலே இப்பொழுது குற்றச் செயல்கள் அதிகரித்துக் கொண்டு போகின்றன. வழக்கு விசாரணையினுடைய முடிவிலே கொலை செய்தவர் கொலை குற்றவாளியாக கண்டுபிடித்து விட்டார்கள் என்று கண்டால் நீதிபதி கூட மிக மனவரத்தோடன் தான் அந்த கட்டளையை இடுவார். அதனால தான் அவர் அந்த பேனையை உடைக்கிறதும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு துக்கமான ஒரு நிலையிலே தான் அந்த நீதிபதிகள் செய்கிறது வழக்கம். மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் மனித உரிமைகள் விடயம் எவ்வாறான தாக்கத்தை செலுத்துகின்றது? நாளை எதிர்பாருங்கள். மலேசியாவிற்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தூதுக்குழுவினர் மலேசியாவின் பிக்ஃபீல்ட் பௌத்த விகாரைக்கு சென்று இன்று முற்பகல் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். மத வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் மலேசியாவின் பிரதான சங்கநாயக்கர் கிரிந்தே தம்மரத்ன தேரரை சந்தித்த ஜனாதிபதி இலங்கையின் தற்போதைய நிலை தொடர்பில் தெளிவூட்டினார். பின்னர் விகாராதிபதி உள்ளிட்ட மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். இதேவேளை மலேசியாவின் பிரதமர் அப்துல் ரசாக் இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்காக நேற்று ராப்போசனம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 60 வருடங்கள் பூர்த்தியாவதை குறிக்கும் வகையில் இலங்கையில் விழா ஒன்றை நடத்தவுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மலேசிய தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார். 19 வருடங்களுக்கு பின்னர் இலங்கை அரசு தலைவர் ஒருவருக்கு மலேசியாவிற்கு விஜயம் மேற்கொள்வதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் அதிகாரம் பிரதமரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. 15 ஏக்கருடன் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தினை சீனாவிற்கு விற்கின்றனர். அவ்வாறாயின் சீன காலனி ஒன்று இலங்கையில் உருவாகும். இன்னும் சில நாட்களில் அந்த பக்கத்திற்கு எவ்வாறு செல்வது? சிறுவர்கள் சாங் சூங் என சத்தமிடுவார்கள்.
15,000 ஏக்கரினை வெளிநாட்டுக்கு வழங்குவது என்பது சாதாரண விடயம் அல்ல. விற்பனை செய்யவில்லை, 99 வருடங்களுக்கு வழங்குவதாக கூறுகின்றனர். அதன் பின்னர் இன்னும் 99 வருடங்களுக்கு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவர். 99 வருடங்கள் இரட்டிப்பாகி 198 வருடங்களுக்கு விற்பனை செய்வது என்ற பெயர் இல்லாவிட்டாலும் விற்பனை செய்வது முடிந்துவிட்டது. ஜனாதிபதிதான் விற்பனை செய்து முடிந்துவிட்டது. ஜனாதிபதிதான் முப்படையினரை கட்டுப்படுத்த வேண்டிய தலைவர். ஆனால் கடற்படையின் தலைவரை அந்த இடத்திற்கு செல்லுமாறு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். தற்போது ஜனாதிபதி ராஜினாமா செய்ய வேண்டும். அவரின் வேலையை பிரதமர் செய்கின்றார். துறைமுகத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஒருவர் இருக்கின்றார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தினை விற்பனை செய்வதற்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது தொடர்பில் தனக்கு தெரியாது என அண்மையில் அவர் தெரிவித்தார். அவ்வாறாயின் எதற்காக நீங்கள் அமைச்சராக இருக்கின்றீர்கள்? சிறந்த ஆட்சி உள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரத்தில் உள்ள அமைச்சர் விடயங்களை பிரதமர் செய்கின்றார். அமைச்சர் ஒருவர் இருக்கின்றார், ஆனால் அவருக்கு கீழ் இருக்கும் நிறுவனங்களை வேறொருவர் விற்பனை செய்கின்றார். நாங்கள் இதனை அறியவில்லை என இலங்கையில் உள்ள ஒரு குழுவினர் கூறுகின்றனர். ඇතුළට මල විකාරයක් වෙලා තියෙන ආණ්ඩුවක් නෙමෙයි මේක. හරි ෂෝක් නේ මේ නිකන් කුස්සලට්ටයක් වගේ. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய எமக்கு செயற்பட முடியும். பாராளுமன்றத்தை நாமே வெற்றி கொண்டோம். இந்த நல்லாட்சி அரசாங்கமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். கிரேக்க முறைகள் தொடர்பில் எங்கு ஆராய்ந்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. நாம் அதனையும் செய்துள்ளோம். திருடர்களையும் நாம் நல்லாட்சியின் பக்கம் திருப்பியுள்ளோம். அதுவே இடம்பெற்றுள்ளது. நல்லாட்சியின் பாதுகாவலர்களே இங்குள்ளனர். இப்போது கிரேக்க முறைகள் விவகாரம் தொடர்பில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். ஹெஜிங் தொடர்பாகவும் வேறு சில பிரத்யேகமாக வழங்கப்பட்ட முறைகள் பற்றியும் சட்ட ரீதியான தன்மை குறித்து ஆராய்கின்றோம். சேர்த்துக் கொள்ளுங்கள். அமருங்கள். நாம் தற்போது முறைகள் தொடர்பில் பார்த்துள்ளோம். அதனையும் நாம் இதற்கு ஒப்படைப்போம். பிரேசிலுக்கு சென்று நியூயார்க்கிற்கும் சென்று மத்திய வங்கியினால் பெற்றுக்கொள்ளும் கட்டடம் எதுவென்று பார்ப்போம். சிரேஷ்ட தலைவர்கள் யார் மீதும் உடனடியாக குற்றம் சுமத்த முன் உள்ளுணர்வுகள் மூலம் தீர்வுகளை காண்பர். நினா ஈஸ்டன், ஊடகவியலாளர். இது குறித்து உங்களது நிலைப்பாடு என்ன? உங்களது குரலை ஒலிக்கச் செய்ய நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. உங்களது கருத்துக்களை நமது பிராந்திய செய்தியாளர்களுக்கு தெரிவியுங்கள். எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். 0114792700. உங்களது அபிப்பிராயங்களை நமது சமூக வலைதளங்களூடாக பதிவு செய்ய முடியும். www.newsfirst.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். ஹம்பாந்தோட்டை துறைமுக வளாகத்தில் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். පහුගිය කාලේ මේ ළමයි කරපු දෙයින් අපි අනතුරු සහිත වරායන් காண்ட දෙකට අපි වැටිලා තියෙනවා. இவர்கள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பினால் நாம் பாரிய 2 பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளோம். எதிர்காலத்தில் கப்பல் ஒன்று இங்கு வருகை தரும் பட்சத்தில் லாய்ட்ஸ் ஊடாக பெறப்படும் காப்புறுதியின் செலவு அதிகரிக்கப்படும். அதனால் அவர்கள் இங்கு வருவதற்கு விரும்ப மாட்டார்கள். துறைமுகங்களின் பாதுகாப்பு நிலை தொடர்பில் கடற்படை பாதுகாப்பு சேவை பிரிவின் ஊடாகவே கண்காணிக்கப்படும். நாம் இருந்த இடத்திலிருந்து நாம் 2ஆம் கட்டத்திற்கு இன்று வந்துள்ளோம். இங்கு கப்பல் ஒன்று வருகின்றது எனின் கப்பலின் காப்புறுதியை விடவும் அதிக நிதியை செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் கப்பல்கள் இங்கு செலுத்தாது வேறு இடம் ஒன்றை தேடுவார்கள். இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடும் போது தொழிலை நிரந்தரப்படுத்துவதை எமக்கு இருந்த பிரதான பிரச்சனையாகும். அது தொடர்பில் முழுதாக பேசிய பின்னரே இங்கு வந்தோம். කරලා තමයි මම මෙහෙට ආවිලා මේ ළමයින්ට කතා කරේ. මට ඒ වචනේ දෙනකන් මම ආවේ නැහැ. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். எமக்கு துறைமுகம் ஒன்று உள்ளது என சர்வதேச சமூகத்திற்கு கூறுகின்றனர். பாரிய அளவிலான விமானங்களை இறக்கக்கூடிய விமான நிலையம் ஒன்று உள்ளதாக கூறுகின்றனர். அதனால் இங்கு வந்து முதலீடு செய்யுங்கள் என தெரிவிக்கின்றனர். அவ்வாறே உள்ளது. அதனுள் கல்லொன்றும் காணப்படுகின்றது. ඒක ඇතුලේ ගලකුත් තියෙනවා. දැන් ගල කැපුවේ කවුද දන්නේ නැහැ. කනිල් වෙන්න ඇති. ඉතින් ඇයි නානේ? මම එහෙම හිතලා නෙවෙයි කිව්වේ. මේ වරාය ගැන එහෙමයි. මම මේ පහුගිය කාලේ අපේ ඉතාමත්ම දැඩි පාක්ෂිකයන්ගේ ගෙවල් වල ගියා.
கடந்த காலங்களில் நாம் ஆதரவாளர்களின் வீடுகளுக்கு சென்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் எமது குறைபாடுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. அதிகாரத்தில் இருக்கும் போது குறைபாடுகள் விளங்காது. கவனயீனமாக பல விடயங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். அதனை போன்று ஏமாற்றம் அடைந்துள்ளோம். எம்மை சுற்றியிருந்தவர்கள் எம்மை ஏமாற்றியுள்ளனர். சட்டவிரோதமாக செயற்பட்ட பலர் இந்த மாவட்டத்தில் இருந்தனர். அச்சமின்றி அதனை நான் கூறுகின்றேன். எனினும் அது தொடர்பில் செயற்பட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அது தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன். அவர்கள் அதிகாரமிக்கவர்கள். அதனால் மஹிந்த மற்றும் அரசாங்கத்தில் உள்ளவர்களே பாதிக்கப்பட்டனர். இதனை நாம் சீர் செய்ய வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சியினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிரமத்திற்கு மத்தியில் பயிற்சிகையில் ஈடுபட்ட போதிலும் உரிய நேரத்தில் மழை கிடைக்காமையினால் அம்பாறை திருக்கோவில் விவசாயிகளும் நிர்கதியாகியுள்ளனர். அம்பாறை திருக்கோவில் பகுதியில் விவசாயத்தை நம்பி சுமார் 2000 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்களுக்கு சாகாமம் குளத்தின் ஊடாகவே நீர் பாய்ச்சப்படுகின்றது. எனினும் இம்முறை ஏற்பட்ட வறட்சியை தொடர்ந்து சாகாமம் குளம் உள்ளிட்ட ஏனைய நீர்நிலைகள் வற்றி போனதால் 500 ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலம் இதுவரை அழிவடைந்துள்ளது. இது எந்த வயலையா? இதுக்கு தண்ணி நிலைமையெல்லாம் கடும் கஷ்டமா இருக்கு. ஆத்துல கூட தண்ணி இல்ல, இந்த குளத்துல கூட தண்ணி இல்ல. கடும் கஷ்டத்து மத்தியில இந்த வயலை செய்து கொண்டு பாரிய இழப்புக்கும் நஷ்டத்துக்கும் நாம் இப்ப முகம் கொடுக்க வேண்டியா இருக்கு. மழை இல்லாட்டி இதுல நாங்க என்ன செய்யறோம் தெரியலையா. சாகாம குளத்தில இருந்து மேற்பட்ட ஏரியாவில் மழையை நம்பி வேளாண்மை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. செஞ்ச வேளாண்மை இப்ப வறட்சி அடைஞ்சு வெள்ளாமை எல்லாம் செத்து மடிஞ்சு போய் கிடக்கிறத கண்டு கொண்டிருக்கோம். திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள் மாத்திரமின்றி கால்நடைகளும் இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. எங்களுக்கு இந்த மாடை கொண்ட தண்ணி கொண்ட கொடுக்கறதுக்கு வேற இடங்கள்ல தண்ணியும் இல்லை. ஒரு மழை இல்லாதால இந்த பொண்டாட்டி உள்ள வீடுகளுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இருக்கு. நான் வச்சிருந்த மாடுல அரைவாசி மாடு கூட மோசம் போய்த்து. மழையை நம்பித்தான் நாங்கள் இந்த வயல்கள் எல்லாம் செய்து நாங்கள். ஆகவே இந்த வயல் முழுதும் இப்ப மண்ணோட மண்ணாக முழுதும் செத்து மழை இல்லாமல் முழுதும் மடிஞ்சு போயிட்டு குளத்திலே கூட நீர் இல்லாம போயிட்டு. தமிழகத்தை தாக்கிய வர்தா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட இலங்கை அகதிகள் நிவாரணம் கிடைக்காமையினால் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 12ஆம் திகதி வீசிய வர்தா சூறாவளியால் தமிழகத்தின் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் சுமார் 200 மரங்கள் விழுந்துள்ளன. இதனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 உள்ளிட்ட 7 பேர் காயமடைந்ததாகவும் 180க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்ததாகவும் த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. மின்சாரம் துண்டிப்பு மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை அகதிகள் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்கி வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூறாவளியால் குடியிருப்புகள் சேதமடைந்து 4 நாட்கள் கடந்துள்ள நிலையில் தமிழக மாநில அரசு அதிகாரிகள் எவரும் நிவாரணம் வழங்க முன்வரவில்லை என இலங்கை அகதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குடிநீர், உணவு உள்ளிட்ட உடனடி நிவாரணங்கள் கிடைக்காததால் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பெத்திக்குப்பத்தில் இலங்கை அகதிகளுக்காக 1990ஆம் ஆண்டு இந்த முகாம் உருவாக்கப்பட்டது. இந்த முகாமில் உள்ள 700க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 980 குடும்பங்களை சேர்ந்த 3800 இலங்கையர்கள் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக சசிகலா நடராஜனை நியமிப்பதற்கு எதிரான வழக்கில் விளக்கமளிக்குமாறு பிரதிவாதிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. இந்திய மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளரை மூத்த நிர்வாகிகள் மாத்திரம் தெரிவு செய்ய முடியாது எனவும் கட்சியின் அனைத்து பிரிவினரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தெரிவை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி தொண்டர்களின் விருப்பத்துக்கு மாறாக அதிமுகவினால் பொதுச் செயலாளர் தெரிவு செய்யப்படுவதற்கு தடை விதிக்குமாறு சசிகலா புஷ்பாவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கத்தோடு சுயலாபத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் வாதிட்டுள்ளனர். இருதரப்பு வாதங்களையும் கருத்தில் கொண்ட நீதிபதி கே ஞானசுந்தரம் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். இந்த மனுவின் பிரதிவாதிகளான சசிகலா, அதிமுக மற்றும் தேர்தல் ஆணைக்குழு தரப்பில் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு முன்னதாக பதிலளிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முதல் என்னுடைய கேள்வி, வேதா நிலையத்தில் சசிகலா நடராஜன் அவர்களுக்கு அங்கே என்ன வேலை என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு அவங்க அசிஸ்ட் பண்ணாங்க, இருந்தாங்க. ஓகே, அவர்களுக்கு
ஏதேனும் உயில் எழுதி வைக்கப்பட்டதா? அந்த வீட்டில் இருந்து அவர்கள் நடந்து பேசுவது போல தொலைக்காட்சியில் நான் பார்த்ததனால் மக்கள் அப்படி நினைப்பதாக நான் உணர்கிறேன். அங்கு அவர் இன்னும் இருப்பதற்கான காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி மக்களும் நினைக்கிறார்கள். நிச்சயமாக திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் அரசியலுக்கு வருவதை அம்மா விரும்பவே இல்லை. அப்படி விரும்பி இருந்தால் அவருக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கொடுத்திருக்கலாம், ஒரு கட்சி பதவி கொடுத்திருந்திருக்கலாம், ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருந்திருக்கலாம். 2011 என்ன நடந்தது? சசிகலா நடராஜன் அவர்களை அம்மா வீட்டு விட்டு வெளியே அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க? சதி செஞ்சாங்க, துரோகம் பண்ணாங்க, ஆட்சியை கவுக்க பார்த்தாங்க, என்ன கொல்ல பார்த்தது அந்த குடும்பம். இதெல்லாம் அம்மாவுடைய வார்த்தைகள். முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமின் மரணத்தில் மர்மம் உள்ளதாகவும் சசிகலா புஷ்பா கூறியுள்ளார். அம்மாவுடைய சாவிலேயே மர்மம் இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள். இன்னும் எப்படி இந்த சாவு நடந்தது? முதல் நாள் வெறும் டீஹைட்ரேஷன், ஃபீவர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.